நீங்க ஒரு மொபைல் டெவலப்பர் ஆக ஆசைப்படுறீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தான். மொபைல் டெவலப்பரே மொத்தம் 3 விதமான மொபைல் டெவலப்பர் இருக்காங்க. 1 ஆண்ட்ராய்டு டெவலப்பர், 2வது iOS டெவலப்பர், 3வது ரியாக்ட் நேட்டிவ் டெவலப்பர். நான் ஃபர்ஸ்ட்டு சொன்னேன்ல ஆண்ட்ராய்டு டெவலப்பர். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸை மட்டும் டெவலப் பண்ணுவாங்க. அது ஆண்ட்ராய்டு மொபைலுக்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். iOS மொபைலுக்கு சப்போர்ட் ஆகாது. இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப்ஸை எதில பில்ட் பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா எதில் உருவாக்குவாங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டூடியோ என்ற சாஃப்ட்வேரில் உருவாக்குவாங்க. இந்த ஆண்ட்ராய்டு ஆப்ஸை உருவாக்க என்ன லாங்குவேஜ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஜாவா இல்லைனா காட்லின். இந்த 2 லாங்குவேஜஸும் பேக்கெண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஃப்ரண்ட் எண்டுக்கு அதாவது டிசைனிங்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். அப்போது டிசைனிங்க்கு எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா XML என்று சொல்லக்கூடிய ஒரு லாங்குவேஜை யூஸ் பண்ணுவோம். இது முழுக்க முழுக்க டிசைனிங்க்கு மட்டும் உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட்டு iOS டெவலப்பர் ஆகணும்னா ஸ்விஃப்ட் என்ற லாங்குவேஜை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த iOS ஆப்பை ரெடி பண்ண நீங்கள் Xcode என்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி ரெடி பண்ணணும். இப்போது iOS டெவலப்பர் ஆகணும்னா ஸ்விஃப்ட் என்ற லாங்குவேஜும் Xcode என்ற சாஃப்ட்வேரும் தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் iOS டெவலப்பர் ஆகலாம். அப்போது நீங்கள் கேட்பீங்க, ஆண்ட்ராய்டுக்கு தனி சாஃப்ட்வேர், iOSக்கு தனி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணுமானா அதுதான் கிடையாது. அதுக்கு தான் ரியாக்ட் நேட்டிவ் என்ற கான்செப்டை ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க. இந்த ரியாக்ட் நேட்டிவ் கான்செப்டை வச்சு நீங்கள் ஒரு வாட்டி மொபைல் ஆப்ஸை டெவலப் பண்ணால் iOSக்கும் சப்போர்ட் ஆகும், ஆண்ட்ராய்ட் ஃபோனுக்கும் சப்போர்ட் ஆகும். இந்த ரியாக்ட் நேட்டிவ் மொபைல் ஆப்ஸை ரெடி பண்ண நீங்கள் என்ன லாங்குவேஜஸ் படிக்கணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சால் மட்டும் போதும். நீங்கள் ஃப்ரண்ட் எண்டும் எழுதிக்கலாம், பேக் எண்டும் எழுதிக்கலாம். இந்த ரியாக்ட் நேட்டிவ் மொபைல் ஆப்ஸை எந்த சாஃப்ட்வேரில் ரெடி பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ என்ற சாஃப்ட்வேரில் ரெடி பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அவங்க நம்ம ஆண்ட்ராய்ட் டெக் எழில் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் மறக்காமல் கமெண்டில் போயிட்டு யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு எனக்கு தெரியும்.